சக்தி சனி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். பசுமைக்கு பஞ்சமில்லாய் பாரெங்கும், ஆங்காங்கே கொஞ்சம் சோறுக்கு தான் பஞ்சம். வளர்ந்தவர்கள் தன் நெறிக்குள், வாழ்க்கையில் அடுத்தவர்களும் சில நெறிக்குள் வாழ்ந்தேற வேண்டும் என்ற நினைப்புகள் அவர்களுக்குள் உதிக்கவில்லை. ஏனென்ற நிலைமைகள் தெரியவில்லை. 7 தலைமுறைக்கும் சோறுண்டு இருந்தும் ஆசைகள் அடங்கவில்லை. இந்த நிலைமையில் இருந்துவிட்டால் வறுமையின் கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் யாரென்று எப்படி பிரித்தறிய முடியும்? நலத்திட்டங்களை அவர்களுக்காக எப்படி வகுத்தாள முடியும்? சரியான ஏழை, சரிவிகிதத்தான ஏழைகளை எப்படி கண்டறிய முடியும்? என் உறவுகளே, போதும் என்ற மனதை நமக்குள் சிறிதேனும் நினைக்கும் பக்குவத்தை என்று உணர ஆரம்பமாகின்றதோ அன்றுதான் இந்த உலகில் ஏழை என்ற ஒன்று இல்லாத நிலை வரும். அதன் வாயிலே நாட்டில் எல்லா நிலைமையும் அழகாக மாறிவிடும். இயற்கை ஒருபொழுதும் தன் போக்கை மாற்றிக்கொள்ளாமல் நிலப்பரப்பின் மீது இருக்கும் விளைச்சலை, பசுமையை என்றும் தன் நிலைமையில் இருந்து மாறாமல் காத்து கொண்டிருக்கின்றது. நாம் தான் ஆசை ஆசை பேராசை எனும் ஒரு வளையத்துக்குள் சிக்கி நமக்கு மட்டுமில்லாத, வரும் தலைமுறைக்கு மட்டுமில்லாத பரபரப்புக்கு பஞ்சமில்லாத வாழ்க்கையை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த பதிவின் நோக்கம், போதும் என்ற ஆக்கம் அவரவர்கள் மனதிற்குள்ளும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக. ஏழையை என்ற வார்த்தையை இல்லாத நிலை செய்ய இங்கு யாருக்கும் திறனில்லை. இந்த வார்த்தையின் அழுத்தத்தை உணர்த்த எதிலெதில்தான் வேறுபாடு அனைத்திலும் கூறுபாடு கண்டுதான் கிடக்கின்றது சமூகம் என்று போதும் என்ற மனதை நமக்குள் பூட்டிக்கொண்டு வாழ்க்கையில் அடுத்தவர்களும் அடுத்த முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று நினைத்து இந்த வாழ்க்கையை கொண்டாட ஆரம்பித்தோமோ அன்று ஏழைகள் இல்லாத நிலைவரும், யாவரும் சமமென்ற உயர்வை அடைய முடியும். உலகம் மிக அழகாகும். வாழ்க்கை